வெளிச்சம் பாசிட்டிவ், இருட்டு நெகட்டிவ், காலியிடம் பாசிட்டிவ், கட்டடம் நெகட்டிவ். இது எப்படி நீங்க சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. சொல்றேன். இந்த பூமி பால் மண்டல வீதியில லட்சக்கணக்கான ஆண்டுகள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பூமி என்கிற பந்து பால் மண்டல வீதிகளை நோக்கி போகுது. சூரியனுடைய பாதையிலிருந்து பூமி 23 டிகிரி சாய்ந்திருக்குன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். ஆனா பூமி அப்படியே டிராவல் பண்ணுது இந்த மில்கி வேல லட்சக்கணக்கான ஆண்டுகள். அப்ப பூமிக்கு தேவைப்படுகின்ற பிராணசக்தி எங்கே இருக்கிறது என்றால் அது வடகிழக்கு திசையிலே இருக்கிறது. அதனால்தான் பூமி எங்கே சுவாசம் இருக்குமோ அந்த திசையை நோக்கி தாழ்வாக அதை ஈர்க்கும் பொருட்டு அப்படி டிராவல் பண்ணுது. இப்ப பூமிக்குள்ள இருக்கக்கூடிய 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய உயிரினங்கள், இயற்கை எல்லாம் உள்ளே இருக்கு. அங்க எல்லா உயிரினங்களும் வாழ்கின்றன. அந்த உயிரினங்கள் வாழ்கின்ற பொழுது அவைகளுக்கு ஏற்ற பிராணனை அந்த பூமியானது தந்து கொண்டிருக்கிறது. பூமிக்கு தேவைப்படுகிற இந்த பிராணன் என்கிற ஒரு செய்தி, ஒரு செயல், அந்த வினை, அது பூமி எப்படி பெற்றுக்கொள்கிறதோ அதற்கு தக்கபடி பூமியில் வாழக்கூடிய நாமும் பூமியை பார்த்து, இயற்கையை பார்த்து, உலகத்தை பார்த்து நாமும் அப்படி வடிவமைத்து திருத்தி கொண்டால் நாமும் நன்றாக வாழ முடியும் என்று அறிந்த ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், பேரருளாளர்கள் அவர்கள் பூமிக்குள் வாழக்கூடிய தங்கள் இருப்பிடத்தை அவ்வண்ணமாக செய்தார்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளர வடகிழக்குல இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அது வெளிச்சத்தின் வாயிலாக, காற்றின் வாயிலாக அது உள்ளே ஊடுருவி வரும். வீட்டிற்குள் தெற்கு மேற்கு பகுதிகளிலே அடைத்து அந்த அறைகளிலே நாம் தங்க வேண்டும். வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் தென்மேற்கில் இருக்கிற நெகட்டிவோடு சேர்ந்து இரண்டும் இணைந்து கதாகதமாகி பிராணனை உற்பத்தி செய்யும். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பிராணன் கெட்டியாக இருக்கும். ஒரு கருத்துக்காக வெண்ணையாக இருக்கும். அதை இழக்க வேண்டும். அதை ஒரு தகுந்த வெப்பத்தோடு சூடேற்றி அதை இலக்கி அதை என்ன பண்ணும், டைலூஷனாக மாற்ற வேண்டும். அதற்குத்தான் என்ன செய்தார்கள் என்றால் 1:2 என்கிற விகிதத்தில் ஒரு அறையின் அளவை அமைத்தார்கள். அதற்குள் இந்த சக்தி வருகிற பொழுது அது தங்கும். வீட்டிற்கும் காம்பவுண்டிற்கும் இடைவெளி விட்டார்கள். வெளியிலே இருக்கக்கூடிய அன்வான்ட் எனர்ஜி ஆகிய ஆற்றல் அதிகமாக, பஞ்சபூதங்களின் சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல்களோடு வெப்பம், காற்று, நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள் உள்ளே வருகிற பொழுது அதை ஸ்டெப் டவுன் பண்ற மாதிரி என்ன பண்ணாங்க, காம்பவுண்ட் வால்களை அமைத்தார்கள், தலைவாயில்களை அமைத்தார்கள். அந்த தலைவாயிலுக்கு வீட்டுக்கும் இடைவெளியில் அந்த காற்று, வெளிச்சம், வெப்பம் சுத்தி ஒரு டைனமோ மாதிரி ஒரு சக்தியை உள்ளே உற்பத்தி செய்யும். இங்கே உள்ளே அறைகளுக்குள் 1:2ங்கிற ரேஷியோல மனையடி சாஸ்திரத்தை சித்தர்கள் எப்படி மேத்தமேட்டிக்ஸ்ல கண்டுபிடிச்சாங்கன்னா, இவ்வளவு கியூபிக் ஏரியாவுக்கு இவ்வளவு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஃபார்முலாவை அவர்கள் சொல்லி வைத்ததோடு கண்டுபிடித்ததை அதை உள்ளே புகுத்தி மனையடி சாஸ்திரமாக்கினார்கள். வெளியில் இருக்கிற சக்தி வீட்டை டைனமோவாக மாற்றும். உள்ளே வந்த பாசிட்டிவ் நெகட்டிவோடு சேர்ந்து பிராணன் உற்பத்தி. இந்த பிராணன் உற்பத்தி செய்த பிறகு அது அறைகள் முழுவதும் பரவ வேண்டும். அது அந்த இடைச்செயல், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒர்க் தென்மேற்கில் இருந்து தென்கிழக்கும், தென்மேற்கில் இருந்து வடமேற்கும் வீடுகளில் பல்வேறுபட்ட பகுதிகளாக பிரிந்து செல்கிறது. வீடு முழுவதும் பறந்து இருக்கிற இந்த ஆக்சிஜன், இந்த பிராண சக்தி அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் பயன்படும். வீடுக்கு பயன்படாதா? வீடுக்கும் பயன்படும். எப்படி? வீட்டுக்கு எப்படி பயன்பட போகுது? வீடு ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், வீட்டில் இருக்கக்கூடிய மாலிகுலஸ், அது மனிதனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய
அந்த பிராணனை, அவன் தங்கியிருக்கிற வீடும் அந்த பிராணனை சாப்பிடும். ஒரு வீடு பிராணனை உற்பத்தி செய்வதுதான் வாஸ்து சாஸ்திரம்.